ஹாய் மக்கா, எல்லாரும் நல்லா இருக்குதுங்களா? நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, வேற ஒன்றும் இல்லை கேட்டீங்களா. நம்ம இடையில அம்பானிக்கு கல்யாணம் நடந்தில்ல, அம்பானிக்கு மகனுக்கு கல்யாணம் நடந்தில்ல, அது ரொம்ப ஆடம்பரமாக கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் நிறைய கோடி செலவு பண்ணி ரொம்ப ஆடம்பரமாக அந்த கல்யாணம் ஒரு வாரக்கிட்ட நடந்து. அதே போலதான் நம்ம புதுக்கோட்டையில ஒரு கல்யாணம் நடந்து அதே போல ரொம்ப ஆடம்பரமா பல கோடிகள் செலாய்க்கு ஒரு கல்யாணம் நடந்து மக்களே. அந்த கல்யாணத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால வீடியோ ஒன்னும் ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதுங்க சரியா மக்களே. நம்ம இந்த வீடியோக்குள்ள போவோம் சரியா, வாங்க மக்களே. இது யாருக்கு கல்யாணம்னா, நம்ம புதுக்கோட்டையில ராஜா அவங்க மகனுக்கு கல்யாணமாக்க. இப்ப நான் வச்சிருக்காங்க இல்ல, இது ஒரு பில்டிங் கிடையாது. இது பாக்க நமக்கு அப்படியே ஒரு பில்டிங் லுக் தருது பாத்தீங்களா. ஆனா இது பில்டிங் கிடையாது, எல்லாமே செட்டப் மக்களே. இது கிட்டத்தட்ட 2 மாசமா இத அரேஞ்ச் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுக்கு பிறகுதான் இது முடிஞ்சிருக்கு. ஒரு கல்யாணத்துக்கு 2 மாசமா இது எல்லாமே செட் பண்ணிட்டு இருந்திருக்கு மக்கள். எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா. உள்ளாடி நம்ம போகும்போதே நம்மள வரவேற்கிற 2 சைடும் 2 குதிரை இருக்கு. அப்புறமா யானை, அந்த சக்கரம், இது ஏசி ஆக 2 சைடெல்லாம் இருக்குல்ல ஏசி. நம்ம நடந்து போற இடத்துல அழகான ஒரு பூ டிசைன், அப்படி எல்லாம் பார்த்து 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 அழகான ஒரு வடிவமைப்புல எவ்வளவு அழகா வச்சிருக்கு பாத்தீங்களா. நான் இந்த மாதிரி ஒரு கல்யாண வீடும் பார்த்ததே இல்லை மக்களே. நம்ம ஊர்ல எல்லாம் கல்யாணம் நடக்க கொஞ்சம் சிம்பிளா நடக்க. ஆனா இது பாத்தீங்களா, சைடுல இருக்கல போட்டோ. இந்த போட்டோஸ் எல்லாமே முன்ன இருந்த ராஜாக்கள் மன்னனுக்கு போட்டோ ஆக்கம். இவர் 1980 அந்த வருஷத்துல உள்ளவங்களா. பின்ன அந்த ஒவ்வொரு வருஷத்துலயும் யாரெல்லாம் ராஜாக்களா இருந்தவங்களோ அவங்கள போட்டோ அப்படியே அந்த வருஷம் ஃபுல்லா அடுக்கி வச்சுட்டே இருந்திருந்து பார்க்க ரொம்ப அழகா இருந்த மக்களே. இது காலமனால இப்பதான் அங்க கொஞ்சம் டெக்கரேஷன், பூ டெக்கரேஷன் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு கல்யாணம் நீங்க பாத்திருப்பீங்களா? சொல்லுங்க பாப்போம் கமெண்ட்ல. நான் பார்த்தது இல்ல மக்களே, இதுதான் முதல் தடவை. ஆனா எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சு. என்னன்னா வெளியே அந்த லுக்கு பார்க்கும்போது அப்படி ஒரிஜினல் அந்த பில்டிங் எப்படி இருக்குமோ, ஒரு மண்டபம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்து மக்களே. இந்த செட்டு போடக்கு எத்தனை பேர் இதுல வேலை பார்த்துருப்பேன் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஏன்னா ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து அதை அரேஞ்ச் பண்ணக்கு எடுக்கக்கெல்லாம் இவ்வளவு நாளாயிருக்கும். இது நம்ம ஒரு 10-20 பேர் ஒன்றும் கொண்டு இது முடியாது. கிட்டத்தட்ட நிறைய ஆட்கள் வேணும். 10,000க்கு மேல இதுல வேலை பார்த்துருப்பேன். ஆனா அவ்வளோ இதுல வேலைப்பாடெல்லாம் இருந்து மக்களே. ரொம்ப சூப்பர். அவங்க பார்த்து பார்த்து அழகா எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணியிருந்து எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்து. இது நம்ம வெளியே போற என்ட்ரன்ஸ்ல தான் இது இருக்கு மக்களே. இன்னும் நம்ம உள்ள போகல. உள்ள போனா இன்னும் நமக்கு நிறைய விஷயங்கள்லாம் காத்துட்டு இருக்கு. இது வெளியே வரும்போதே பாத்தீங்களா எவ்வளவு அழகா நமக்கு கண்ணுக்கு அப்படி சூப்பரா இருக்கு. வெளியேந்து யாருன்னா மத்தி உடனே நமக்கு ஏசி வரும். ஏசி காற்றெல்லாம் அப்படி ஜில்லுன்னு வரும். ஏன்னா வெளியில இருந்தே அங்க ஃபுல்லா ஏசி தான். பின்ன பந்தோபஸ்தெல்லாம் அப்படி பக்காவா சூப்பரா இருந்து. பந்தோபஸ்தெல்லாம் எக்கச்சக்கமான போலீஸ் எல்லாம் நின்று. அப்புறமா வெளியே வண்டி பார்க்கிங்கே கிட்டத்தட்ட ஒரு 2 ஏக்கருக்கு மேல இடம் நம்ம வண்டி பார்க்கிங் பண்ணக்கு. அப்படியெல்லாம் அழகா எல்லாமே கரெக்டா செட் பண்ணி வச்சிருந்து. இதுதான் உள்ளாடி மக்களே. உள்ளாடி என்னன்னா இப்பதான் கொஞ்சம் டெக்கரேட் வேலை நடந்துட்டு இருக்கு. என்னன்னா லாஸ்ட் நம்ம பூவெல்லாம் அரேஞ்ச் பண்ணோம்ல, அந்த வேலை தான். என்னன்னா அது அந்த காலமே நம்ம விடிய காலம் தான் அதெல்லாம் ரெடி பண்ணா கரெக்டா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நான் ஒரு நாளத்து முன்ன பண்ணா லைட்டா வாடி இருக்கேன், அதனாலதான் இந்த டெக்கரேஷன் பண்ணது காலத்து விடிய காலமே அவங்க அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பின்ன இந்த சேர் எல்லாம் பத்திலா, இந்த சேர் எல்லாமே விஐபி சேராக்க என்ன அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கு. எல்லாம் வெள்ளையாட்டு சூப்பரா இருக்கு. மேல உள்ள டெக்கரேஷனை பத்தியலா அழகா இருக்கு. இன்னைக்கு எப்பவும் இங்க ஆட்கள் வேலை செஞ்சுட்டே இருந்தாங்க அந்த விடிய கால நேரம். இது எல்லாமே உள்ளாடி அவங்க தூத்து தொடச்சி ஆட்களாக்க நிறைய பேர் நின்னாங்க. ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 50-60 பேர் நின்று வேலை செஞ்சுட்டே நின்னாங்க மக்கள். ஏன்னா அந்த டெக்கரேஷன் போட்டு அந்த வேஸ்ட் எல்லாம் இருந்துல, சின்ன சின்ன பூ இலை நிறைய திங்ஸ் எல்லாம் இருந்து அதெல்லாமே எடுத்து அவங்க கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சைட்ல சேர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. அதே போல ஏசி எல்லாம் ஃபுல்லா பெரிய பெரிய ஏசியாக்க நிறைய இருந்து. லைட் எல்லாம் டெக்கரேஷனை பாத்தீங்களா, இதெல்லாமே லைட்டு. அந்த கருப்பு கலர் வெள்ளை கலர்ல எல்லாம் தெரியுதுல, எல்லாமே லைட் பாத்தீங்களா என்ன அழகா பக்காவா இருக்கு. லைட்டே கிட்டத்தட்ட நிறைய இருந்து
லைட்டு மட்டுமே நிறைய இருந்து மக்களே. இதுல வந்து யானை, குதிரை அந்த மாதிரி அழகான டிசைன் எல்லாம் சூப்பரா வடிவமைச்சு வச்சிருந்து எல்லாமே நல்லா இருந்து. நம்ம இதெல்லாமே படத்துல பார்த்துருப்போம் இந்த கல்யாணங்கள் எல்லாம். ஆனா நம்ம புதுக்கோட்டையிலே நான் இது ஃபர்ஸ்ட் தான் மக்களே பார்க்கேன். ராஜா அவங்களுக்கு மகனுக்கு கல்யாணம் அவ்வளோ சூப்பரா பிரம்மாண்டமா அவ்வளோ அழகா இருந்து மக்களே. ஒவ்வொரு டிசைனும் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கேன் எவ்வளோ அழகா இருக்குன்னு. பாத்தீங்களா அந்த செட் எல்லாமே, இது எல்லாமே அவங்க போட்டதாக்கம். இது எல்லாமே போடக்குதான் கிட்டத்தட்ட நமக்கு எத்தனை மாசம் ஆச்சு? 2 மாசம் ஆச்சு மக்களே. நான் பாருங்க அந்த மாடு, யானை, குதிரை அப்படி ஒவ்வொரு இதை வச்சு சூப்பரா வடிவமைச்சு வச்சிருந்தேன். அந்த பூ டெக்கரேஷனை பாருங்க, அது கலர்ஃபுல்லான பூ, பர்பிள், வயலட் அந்த மாதிரி கலர்ல ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து எவ்வளோ எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கு. ஆரங்கள் எல்லாம் ஒவ்வொரு தூணுக்கும் பெரிய பெரிய ஆரங்களாக்கும். அது எல்லாமே ஒரே கலர் ஆரம், வெள்ளையும் சோப்பும் கலந்த ஆரம். ரெண்டு அப்படி கலர் அப்படி மிக்ஸ் ஆகி வரும்போது அப்படி தூரத்துல நிக்கும் போது அப்படி சூப்பர் லுக்கா இருந்து. பாத்தீங்களா எத்தனை பேர் தூக்க, அவங்க தூக்கியதை பார்க்கவே ஒரு ஆள் இருந்தணும். அந்த மாதிரி சூப்பரா இருந்து. இது இன்னும் வெளியேனா பெரிய ஜெனரேட்டர் இதெல்லாம் பாத்தீங்களா, ஜெனரேட்டர் வண்டியே எத்தனை நிக்கணும் பாருங்க. நமக்கு எண்ணவே முடியாது அந்த அளவு ஜெனரேட்டர் வண்டியே நிறைய இருக்கு மக்களே. இது வெளியேயும் ஒன்னொன்னா எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்குன்னு. அதே போல ஏசி எல்லாம் சின்ன ஏசி இல்ல, பெரிய ஏசி, ஏர் கூலர் அந்த மாதிரி எல்லா வசதியுமே இருந்து மக்களே. இவங்க வந்து வேலை செய்யும் போது அங்கேயே செட்டெல்லாம் போட்டு அங்கேயே இருந்து அப்படி வேலை செஞ்சா மக்களே. இது வந்து டெக்கரேஷன் எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து உள்ள வந்து பாருங்க லைட்டிங் எல்லாம் பக்காவா சூப்பரா இருக்கு. அந்த லைட்டு பாருங்க, ஒரு பெரிய கொத்து லைட்டு கிடக்கு பாத்தீங்களா, அதுக்கு கலர் பாத்தீங்களா, வெள்ளையும் லைட் ஒரு பர்பிள் கலர்லாம் சூப்பரா இருக்கு. அந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க சரியா மக்களே. எனக்கு உண்மையில நல்லா பிடிச்சி. ஏன்னா அந்த கலர் வந்து நம்ம லைட்டு பர்பிளும் இல்ல, லைட்டு வயலட்டும் இல்ல, அந்த மாதிரி 2 கலரும் மிக்ஸ் ஆகி வருது பாத்தீங்களா. அந்த லைட்டு ஃபோக்கஸ் எல்லாமே செம்மையா இருக்கு. இதெல்லாமே கருப்பு கலர் ஷர்ட் போட்டிருக்கலாம், இதெல்லாமே ஸ்கோடாக்கம். நிறைய பேர் நிக்காங்க பாத்தீங்களா. இவங்க தான் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து ஒவ்வொரு ஏரியால எல்லா வேலையும் கரெக்டா நடக்குதா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஏரியால போய் பார்த்து பார்த்து நிக்காங்க மக்களே. இது வேலை இன்னும் முடியல, தூத்து இன்னும் முடியல. ஏன்னா அவ்வளவு பெருசா இருந்து அது வந்து நமக்கு கொஞ்சம் பேர் ஒன்று தூத்த முடியாது. அவங்க விடிய காலமே தொடங்குனது மக்களே, இன்னும் வேலை முடியல. ஆனா எல்லாமே எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்து. இது எல்லாமே ஸ்பீக்கர்ஸ், பெரிய பெரிய ஸ்பீக்கர் உண்டுல அந்த மாதிரி ஸ்பீக்கர். இதெல்லாம் கேமராமேன், கிட்டத்தட்ட கேமராமேனே 10 கேமராமேன் பக்கத்துல உண்டு மக்களே. இது நம்ம கர்ணாஸ் எல்லாம் வந்திருந்து, இன்னும் நிறைய பட நடிகர் மாதிரி எல்லாரும் வந்திருந்து, பாடல்கள் எல்லாம் வந்திருந்து, அப்படி நிறைய பெரிய பெரிய விஐபிஸ் மாதிரி எல்லாமே வந்திருந்து. இந்த ஃபங்க்ஷன்ல ரொம்ப நல்லா இருந்து. சாப்பாடு சொல்லணும்னா சாப்பாடு வேற லெவலு, அப்படி ஒரு சாப்பாடு சூப்பரா இருந்து. எல்லா ஐட்டமும் உண்டு சாப்பாடு, சிக்கனு, மட்டனு, பீஃபு, பிரியாணில நிறைய வெரைட்டி, அப்படி நிறைய சாப்பாடெல்லாம் உண்டு மக்களே. கிட்டத்தட்ட சாப்பாடு மட்டுமே 20 இடத்துல வச்சு வளம்புச்சுன மக்களே. யாரெல்லாம் சமைச்சணுமோ அவியல பேரெல்லாம் அதுல எழுதி வச்சு அப்படி வளம்புச்சுன்னா சூப்பரா இருந்து. சாப்பாடெல்லாம் ரொம்ப டேஸ்டா வேற லெவல்ல இருந்து. இந்த கல்யாணத்துக்கு எத்தனை பேர் வந்திருப்பேன்னு நினைச்சதியா? 1000 2000 இல்ல மக்களே, 10,000 இல்ல, அதுக்கு மேல 20-30,000க்கு மேல ஆட்கள் இந்த கல்யாணத்து வந்தாங்க. அவ்வளோ ஆடம்பரமா அவ்வளோ பிரம்மாண்டமா சூப்பரா நடந்து. கிட்டத்தட்ட இந்த இடம் ஃபுல்லா செட் பண்ணி எடுக்கவே 2 மாசத்து மேல ஆயிருக்கு. அப்ப நீங்க பாத்து பாருங்க எவ்வளோ ஆடம்பரமா செய்திருப்பேன்னு. அவ்வளோ அழகா இருந்த மக்களே. எனக்கு இந்த கல்யாணம் நல்லா பிடிச்சு. நான் இந்த போல ஒரு கல்யாணத்துக்கும் போனதில்ல. நீங்க இது போல போயிருக்கா அப்படி என்ன யாதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க சரியா. நம்ம நாளைக்கு இதே போல இன்னொரு வீடியோ வந்து பார்க்கலாம் சரியா. இன்னைக்கு பை டாட்டா மக்களே. நான் கிட்டத்தட்ட இதே போல 2000 மேல வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன், எல்லாம் பாருங்க சரியா. பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, அப்படியே லைக் பண்ணுங்க சரியா மக்களே. கமெண்ட் பண்ணுங்க சரியா. நிறைய பேரு எங்க வீடியோஸ் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை, கமெண்ட் பண்ணவே இல்லை. ஒன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சரியா மக்களே. பை டாடா.